பெரும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கை செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிறுலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதர் சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை இந்நெறியில ஈடுபடுத்தி ஆண்ட அருள் என்ற குருநாதர் தங்கூர் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கண்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகின்ற நம்முடைய சகோதரியாருக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய சிவபுராண சிந்தனையில் 7 வகுப்புகள் நிறைவுற்று ஒரு 2-3 வாரங்கள் அடியனுடைய கொஞ்சம் வெளியூர் பயணத்தினாலே ஒரு சின்ன தடை அதிலே இப்பொழுது மீண்டும் துவங்கி இனிமேல் அதை தொடர்ந்து நாம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே சிவபுராணத்தை சிவனது அனாதி முறைமையான பழமை என்று நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று துவங்கிய அந்த பகுதியிலே நிறைவாக நாம் போன வகுப்பிலே கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு அந்த இடத்துல வந்து நிறுத்தணும். கலந்த அன்பாகி கலந்த என்று சொல்லும் பொழுது உண்மையான அன்பு. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துல உண்மையான அன்பை பார்க்கறதே ரொம்ப கடினம். ஆனா சுவாமி மேல அந்த அன்பு எப்படி இருக்கணும்னாரு, இந்த உலகத்தவர் மேலேயே அன்பு உண்மையா இருக்கணுமே. ஒருமையுடன் எனது திருமலரில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் வள்ளலார். அது மாதிரி உள்ள ஒண்ணு வெளி ஒண்ணு, உள்ள அன்பு இல்லை ஆனா வெளி அன்பு மாதிரி காட்டுற உலகத்துல சுவாமி மேல இருக்கிற அன்பு எப்படி இருக்கணும்னா அது உண்மையான அன்பு. அதனால கலந்த அன்பாகி அந்த அன்பினாலே என்ன ஆகும்னாரு, கசிந்துன்னாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்ற. காதல்னா அன்பு. பெருமான் மீது உள்ள அந்த அன்பினாலே பெருமான் இவ்வாறெல்லாம் நமக்கு உதவி செய்கிறானே என்கின்ற அந்த அவனுடைய கருணையை நோக்கி நமக்கு ஏற்படுகின்ற அன்பு உருக்கம். அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே என்றுதான் பின்னாடி 12ஆம் சூத்திரம். அயரா அன்பின் அரண்களல் செல்லுதல் 11ஆம் சூத்திரத்துல சொல்றாரு. காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அப்படின்னா இவ்வளவு நாள் கூடவே இருந்து கேவலிலிருந்து கூடவே வந்து ஒன்று செய்து கொண்டிருக்கின்றானே, அதையெல்லாம் நினைந்து நினைந்து மறக்காமல் சுவாமி மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்புதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு பெருகும் பொழுது என்ன ஆகும்னாரு, கசிந்து. ஏன்னா பெருமானை நினைந்த மாத்திரத்திலேயே அடியார்கள் உருகுவார்களா, அதுதான் ரொம்ப உயர்வு. ஜடத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்க வேண்டியிருக்குன்னா, கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத, அது வரைக்கும் வரணும். கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்லே அப்படின்னு எதுக்கு முன்னாடி அப்படி வாசிச்சுட்டு போறோம். அப்ப நலந்தான்னா எந்த நலம் இல்லை, பெருமானை கசிந்து உருகுகின்ற நலம் எனக்கு இல்லை, அதுதான் உருக்கம். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் என்றும் புரண்டிங்க. அது மார்கழி மாசத்தான் காலையில படிக்கிறோம். அதுதான் உண்மையான வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலா பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய். அதுதான் அடியார்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதுதான் கசிந்து உள்ளுரு. அவ்வாறு அந்த கசிவு அது இல்லாத எனக்கு கசிந்து உள்ளுருகின்ற அந்த நலம். அப்ப எவ்வாறு அடியார்கள் இருக்கிறான்னு சொன்னால், அவனுடைய அருளை நினைந்து நினைந்து போற்றுகின்ற அந்த உண்மை அன்பு சுவாமி மேல, அதுதான் கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். அது அந்த உருக்கம் உள்ள வரணும். அந்த உருக்கம் வரல அப்படின்னு நினைச்சே இவர் உருகிறார். பெருமானை நினைத்து அன்பு கொண்டு நான் உருக முடியவில்லையே என்று அதுவே ஒரு உருக்கம் இருக்கு. உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு என்று எண்ணாரோ. பின்னாடி கோயில் முத்து
அதனால சுவாமியை நினைச்சு உருகலையேன்னு சொல்லி அவருக்கு ஏன்னா அது உருக்கம் வரணும் இல்லையா? அந்த உருக்கம் வந்து அதுதான் நலம்ங்கிறது. அடியாறுகளுக்கு வந்து அந்த உருக்கம் வரலை அப்படின்னா அது இல்ல. அதனால பார்த்த மாத்திரத்திலேயே வரணுமா அந்த உருக்கம். அதான் வந்து கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத அந்த நலம் இல்லாத எனக்கு பார்த்த அளவிலேயே உருகும், கேட்ட அளவிலேயே உருகும். பெருமானையும் பெருமானுடைய அடியாறுகளையும் பார்த்த அளவிலேயே உருகும். அப்ப பெருமானை கண்டு எந்த அளவிற்கு அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பை தான் சொல்றாரு. கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் அது இல்லைன்னா, ஏன்னா அந்த நலம் இல்லைன்னா அப்புறம் என்ன வழிபாடு எவ்வளவு செஞ்சிருக்கு? பெருமானை நினைத்து ஒரு உருக்கம் வரலன்னா இவ்வளவு தூரம் அவன் கேவல நிலையில இருந்து இப்ப சகல நிலையிலும் நாளைக்கு சுத்த நிலையிலும் முழுவதுமாக இந்த ஆன்மாக்கள் மேல இரக்கம் கொண்டு அருள் புரிகின்றானே, அதை நினைந்து நினைந்து நாம உருகணுமே. அந்த உருக்கம் எனக்கு வரலைன்னா என்ன பக்குவம்? அதான் சொல்றாரு, எனக்கு வரலையேன்னு உருகிறார். நலந்தான் இல்லாத சிறியேற்கு என்ன நலம் இல்லைன்னா கசிந்து உருகின்ற நலம் இல்லை. அப்பேற்பட்ட சிறியேற்கு நல்கி, நல்கின இறங்கின்னு அர்த்தம். உதவி செய். எப்படி அவன் இறங்கி வாரான்னு கருணை பார். பக்குவம் வருகின்ற வரைக்கும் நமக்கு திரோதான சக்தியாய் இருந்து இந்த ஆணவ மலத்தை தொழில்படுத்தி இந்த உலக போகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்குமாறு செய்து அந்த அனுபவம் ஏற்பட ஏற்பட மலம் தொழில்படப்பட்டு அதனுடைய வலிமையை இது இழக்குமாறு செய்து திரோதான சக்தியா. பின்னர் பக்குவம் வந்த காலத்து அவனுடைய திருவடிகளை நம்ம கொண்டு சேர்க்கின்ற அருள் சக்தியாய் இப்படி இறங்கி இதுதான் நல்கின்னு ஒரு வார்த்தையில போட்டார் சிவபிரகாச ஆசிரியர் சொல்ல. பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலமெனவும் பகர்வர். திரோதான சக்தி சொல்ற அது மறைத்தல் தொழிலை செய்து. எதை மறைத்ததுன்னு தன்னை மறைத்து உலகத்தை காட்டி இந்த உலக போகங்களை எல்லாம் நாம் தூக்குமாறு செய்து அப்பதான் அந்த வினைகளை எல்லாம் நம்ம கழிக்க முடியும். அவ்வாறு செய்த அந்த பெருமை அப்ப தன்னை மறைத்து உலகத்தை காட்டிய அந்த திரோதான சக்தி அது அவ்வாறு மறைத்தலினாலே அதை மலம்னு சொல்லல, மலம் எனவும் பகர்வர் என்று சொல்லிவிட்டார். ஏன்னா 3 மலத்தை 5 மலமா நம்ம விரிச்சு சொல்லும் பொழுது ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்று சொல்லுவோம். அதனால அதை என்ன சொல்லிட்டார் பாருங்க, பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வர். அதுவே அதுக்கப்புறம் அது பரிந்து, அதுதான் இங்க நல்கிங்குள்ளது இறங்கி மனம் இறங்கி வரும். அதுதான் அது பரிந்து நாகம் மா நதி மதியம் பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே. சிவபிரகாஷ் முதல்ல பக்குவம் வர்ற வரைக்கும் தன்னை மறைத்து உலகத்தை காட்டி நமக்கு பக்குவம் வருமாறு செய்வதற்கு உதவி செய்யறது. அதே திரோதான சக்தி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னாரு, அருள் சக்தியாய் பக்குவம் வருகின்ற காலத்து அருள் சக்தியாய் மாறி இப்ப எப்படி அது இதாகுது, அது பரிந்து அது மேல உள்ள கருணையினால் இறங்கி வந்து அந்த சக்தி அது பரிந்து நாகம் மா நதி மதியம் பொதிசடையான். அவங்களுடைய தலையில என்னெல்லாம் நாகம், மாநதி கங்கை, மதி சந்திரன், நாகம் மா நதி மதியம் பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே. அவனுடைய திருவடிகளை நாம் அடையும் வண்ணம் கருணை பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே. இதுதான் அந்த இடத்துல நல்கின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்ற. பக்குவம் வருகின்ற வரைக்கும் உதவி செய்யறான், கேவல நிலையில கிடந்த காலத்தும் உதவி செய்யலாம், சகல தனுகரண போன போகங்களை கொடுத்து இப்ப சகல நிலையில இதையெல்லாம் தூக்குமாறு செய்யறான். நாளை இதையெல்லாம் விடுத்து அருள் சக்தியாய் மாறி உலகத்தை மறைத்து தன்னை காட்டுகின்ற அந்த அருள் உபதேசம் அதையும் செய்கிறான். இப்படி எல்லா நேரங்களிலும் கூடவே இருக்கிறான். எனக்கு எந்த தகுதியும் இல்லாத கலந்த அன்பாகி கசிந்து உருகும் நலம் இல்லாத எனக்கு, இந்த சிறியனுக்கு சுவாமி என்ன பண்ணாரு, நல்கி இறங்கி வந்து இதையெல்லாம் செய்யறான். இது யாரும் சொல்வார், ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை செய்ய
ஏவும் தூயவன் தனதொரு சக்தி திரோதான கரி. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சுவாமி என்ன பண்றான்? திரோதான சக்தியா இருந்து பக்குவம் வரும் வரைக்கும் உதவி செய்கின்றான். அதைத்தான் இங்க கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத எனக்கு சுவாமி செய்யறான். நல்கி என்ன செஞ்சான்னாரு? நிலந்தன் மேல் அருளி. ஞான சொல் என்ன செஞ்சானா? அவன் அருளினான்ங்கிற. ஒருத்தருக்கு ஒரு தேவை உதவி நமக்கு. அப்ப நம்ம சுவாமிகிட்ட போகணும். அவன் என்ன பண்ணிருக்கலாம்? நீங்க என்ன அங்க பாருங்க, நான் உங்களுக்கு வேண்டியதை செய்யறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க இருக்க இடத்துக்கு எவ்வளவு பெரிய கருணை. தவம் செய்தேன் எப்படி இருந்தாங்க? தானே எனது உளமுகு. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் என் அமுதமுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தானே எனது உளம் புகுந்து அவன் இருந்தாங்க. நாங்க போன அவன் அதை எதிரும் பார்க்கல. ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக அவ்வளவு கருணை கிளறங்கிவார். மானே நீ நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தென்றோம். வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே எம்மை தலையெளித்து ஆட்கொண்டு அருளும் வான் வாறுகளல் வாடி வந்தோர்க்கும் வாய்கரவாய். மாறுகளி பொழுது தானே சிந்திக்கிறோம். அதனால பெருமானுடன் வானே நிலனே பிறவேன் எல்லா உலகங்களுக்கும் தலைமையா இருக்கின்ற அவன் பேர்பட்டவன் தானே நம்மட்டேங்கிறவன் அருள் புரியறதுக்காக வர. அதுதான் சொல்ல நிலந்தன் மேல். இன்னொரு பக்கம் நிலம்னு யோசிச்சா சுவாமி எங்க இருக்கிறான் அப்படின்னா, சுத்தமாயா போனத்துக்கெல்லாம் மேல பரவழி அப்படின்னு ஆணவம் கலவாத அந்த பகுதியில் அங்க இருக்கிற பெருமான் நமக்காக 50 நிமிஷம் சுத்தமாயிக்கும். இன்னும் அசுத்தமாயுடைய கீழே பிரகிருதி மாயைக்கு இந்த உலகத்துல மாயை சார்புடைய ஆணவம் கலந்த இந்த பகுதிக்குள்ள அவனை பொறுத்தவரை இது ஒரு அசுத்த பகுதி. அது உள்ள நமக்காக உதவி செய்யணும். அதுதான் நிலந்தன் மேல் அருள். நிலந்தன் மேல் வந்ததே பெரிய அருள். என்ன செய்யணும்? அருள் செய்ய. அப்படி செய்வான். திரும்பாவி சொல்லுது, கூசும் மலர்பாதம் தந்த அருள வந்தருளும் தேசன். சொல்லிட்டார். நேரிழையீர் சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்த அருள வந்தருளும் தேசன். அப்ப அப்படி தந்த அருள அருளும் அது அவனுடைய பண்பு. எங்கு வந்தான்? இடம் காட்டுக அப்படின்னா சான்று காட்டலாம். திருப்பெருந்துறையிலே அருளினான். அவ்வாறு வருவான் என்று அவனுடைய பண்பை சொன்ன மாணிக்க வாசகர் அருளினான் என்று அவனுடைய செயலையும் இங்கு காட்டி மகிழ்வித்தார். நம்மள நிலந்தன் மேல் அருளி என்ன செய்தான்னாரு? நீள்கடல்கள் காட்டி திருவழிகளை காட்டி மகிழ்வித்தார். உயிர்களெல்லாம் அடைய வேண்டிய இடம் அதுதானே. அதனாலதானே திருவள்ளுவர் கூட முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்துல சொல்ற வழிபாடெல்லாம் பாத்தீங்கன்னா திருவடித்தம். என் குணத்தான் தாளை வணங்கா தலை மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரார். அதனால முழுக்க வழிபாடு திருவடி. அந்த திருவடி தான் நம்ம பெற வேண்டிய இடம். அதை அவன் கொண்டு கொடுக்கிறான். எது நமக்கு பெறுவதற்கு உயர்ந்த பொருளோ அதை அவனே கொண்டு தருகிறான். நீள்கடல்கள் காட்டி. நீள்கடல்கள் அப்படின்னா அவனுடைய கடல் எவ்வளவு நீளம் பெறும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த திருவடியினுடைய மதிப்பு. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இவனும் பின்னாடி சொல்றார், காட்டாதனை எல்லாம் காட்டி சொல்றார். 2 இடம் இதமான இதை சொல்றார். காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை சொல்றார். கேட்டாரும் மரியாதான் கேடுண்டில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி. எதை? திருவடிகளை காட்டி. திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. நீண்ட திருவடி. பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாதமலர். இப்ப படிக்கிறோமே திருவம்பாவை திரும்ப
பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும். சரிங்களா? திருவடி வந்து பாதாள லோகம்னா 7 லோகம் இருக்கு. அந்த 7 லோகத்துக்கும் கீழே பாதாளம்னா நம்ம ஒரு அரை அடி தோண்டிட்டு கீழே பாதாளத்துல விழுந்துட்டோங்கிறோம். இல்ல இல்ல, அதல புதல சுதல தராதல மகாதல சொல்லி பாதாளம் என்பதான் 7வது கீழே இருக்கிறது. அதுதான் ரொம்ப அந்த பாதாள லோகத்துக்கு 7 லோகத்துல கீழான லோகம் பாதாள லோகம். அந்த பாதாள லோகம் தாண்டியும் அவனுடைய திருவடி, நீண்ட திருவடி. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நம்ம துன்மை ஆதி குணம் ஒன்று மிலான் அந்த மிலான் வரக்கூவாய் குயில பார்த்து படித பெருமான். எங்க பெருமானுடைய திருவடி எங்கன்னாரு? 7 லோகத்துக்கும் அப்புறம் நிற்கும். அதை அது சொல்லுங்கிற குயில்கிட்ட போய் பாதாளம் 2 பாதங்கள் கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால். அவனுடைய திருவடி அப்படி, அதுக்கு அது எவ்வளவு நீளம்லாம் சொல்ல முடியாது. அதுவும் அதனுடைய பெருமை. ஏன் தடுத்து ஆட்கொண்ட புராணத்துல ஒரு செய்தி ஆட்கொண்ட புராணம் பின்னாடி தாண்டி சுந்தரரை சித்தபட மடத்துல ஆட்கொண்ட போது அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்த போது வெள்ளை கதையெல்லாம் நமக்கு தெரியும். படுத்திருந்தார் சுவாமி சுந்தரர் வந்து படுக்கிறார். சுவாமி அங்க சுவாமின்னு இவருக்கு தெரியாது. கூட சேக்கலா சுவாமி அருமையா சொல்றார். சுந்தரரை சொல்லும் பொழுது தமிழ்நாதன் பரிசனங்களோடு துயின்றார் தமிழ்நாதன் வந்து அவங்க எல்லாரோடையும் வந்து சேர்ந்து அவர் படுத்து தூங்கிட்டாருங்கிறார். இவரு பள்ளி கொள்வது போல் பயின்றாரு. தூங்கல, சுவாமி ஏன் தூங்க போறான். அதனால தூங்குற மாதிரி படுத்திருந்தானா. அப்ப கால் பட்டுது. அப்புறம் கால் பட்ட உடனே இவர் சொல்றாரு, முறையோ உங்க கால் என் மேல படுதுன்னு உடனே அவரு சொல்றாரு, திசையறியா வகை செய்தது என் மூப்புக்கான இருட்டுல திசை தெரியல, அது என்னுடைய மூப்பு வயசானதுனால அப்படி ஆயிடுச்சுன்னாரு. சுந்தரர் உடனே சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா அப்படின்னு எந்திரிச்சு தள்ளி போய் படுக்க. அங்கதான் நுட்பம் பாருங்க. சுந்தரர் எந்திரிச்சு போய் தள்ளி படுத்தார். ஆனா சுவாமி எந்திரிச்சு போய் படுக்க அங்கதான் படுத்தார். இப்ப அவர் அங்க தள்ளி போய் படுத்ததுக்கு அப்புறமும் இப்பவும் கால் அது மேல படுது. எப்படி? இது நீள்கடல். படுத்திருந்தேன் சுந்தரர் எங்க படுத்திருக்காரு அது வரைக்கும் அந்த திருவடி நீண்டு அங்க போய் தலையில் படு. அப்பதான் அவர் என்னை பலகாலும் மிதித்தனையும். ரெண்டாவது சுந்தரர் கொஞ்சம் நம்ம வார்த்தையில சொன்ன டென்ஷன் ஆயிட்டு, என்னை பலகாலும் மிதித்தனை யார் அப்படின்னு கேட்ட உடனேதான் பாருங்க, கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ என கறந்தான். கங்கையை தலையிலே கறந்துன்னா வைத்திருக்கிற பெருமான் இப்ப சுந்தரத்தை அறிந்திலையோ, நான் ஒரே வார்த்தை யாருன்னு உனக்கு தெரியலையோன்னு சொல்லிட்டு என கறந்தான் ஆரம்பிச்சிட்டார். கங்கை சடை கறந்தவைதான் அறிந்திலையோ என கறந்தான் அப்படிங்கிறப்பதான் அம்மானை அறியாத சாதியர் பாடுறார். ரொம்ப உருக்கம். ஏன் சொல்ல வந்தோம்னா, சுந்தரர் எந்திரிச்சு தள்ளி போய் படுத்தாரு, சுவாமியும் திரும்ப எந்திரிச்சு பின்னாடி பக்கத்துல போய் படுத்தாருன்னு சேக்கலா சுவாமி சொல்ல. சுவாமி இருக்கிடத்த இருந்து கொண்டே சுந்தரர் எங்க படுத்தாரோ அங்க கால் நீடிச்சு. அது திருவடியுடைய சிறப்பு. அனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார். சரிங்களா? அப்புறம் சொன்ன நல்லூர்ல அதை கூட சேக்கலா சுவாமிகள் எப்படி பதிவு பண்ணார். நன்மை பெருக அருள் நெறியே வந்து அணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அதை இவருங்க சொல்றார், நிலந்தன் மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி. யாருக்குன்னாரு? நான் ஒரு மந்திரியா இருந்தேன், அதனால எனக்கு ஒரு செஞ்சார், அல்லது நான் ரொம்ப பக்கத்துல இருந்தேன், பின்னாடி திருவாசகம் எல்லாம் பாடக்கூடிய அளவுல இருந்தேன். இல்ல ஞாயிற்கடையாய் கிடந்தார் பப்பா. இந்த திருவடியை வந்து அருள்தான் எனக்கு வந்ததே பெரிய அருள். வந்து கிடைத்தற்கரிய திருவடியை தலைமையில சூட்டுகிறான். அந்த திருவடியை காட்டினான், பின்னாடி சூட்டவும் செய்யறான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்கிறார். அது அன்னைக்கு கூட சொன்னேன், பாதவர் பணத்துல அருமையான சொல்றேன். திருவடிகளை வைக்கவும் அதை பெருமான் அதுவும் பாருங்க நீள்கடல். அதுக்காக சொல்றேன், தலைமையிலதான் வச்சான். அதை இழுத்து கண்ணோட ஒத்துனாரா, அதுக்கப்புறம் எடுத்து தன்னுடைய நெஞ்சில 2 கையை வச்சு அணைத்து கொண்டாருங்கிறார் இந்த திருவடி. அதுக்கெல்லாம் அது வருது திருவடி.
அதனால அப்படி எல்லாம் அனுபவிச்சவரு அதை சொல்றாரு. அதனால நிலந்தன் மேல் வந்தருடைய காட்டி எனக்கு என்ன தகுதினாரு. அது நான் நிறைய படிச்சிருந்தேன் அதனால வந்தார், இல்ல நான் மந்திரியா இருந்தேன் வந்தார். இல்ல இல்ல இல்ல, ஞாயிற் கடையாய் கிடந்த அடியே இருக்கு. நான் அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே மனுஷன் அப்படி உருக வைக்கிறார். ஞாயிற் கடையாய் இருந்த இல்ல, ஞாயிற் கடையாய் கிடந்த அடியே இருக்கு. நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம், இங்க கிடத்தி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒண்ணும் ஒரு செயலும் செய்ய முடியாமன்னு அர்த்தம். கிடக்க இருக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். கிடத்தி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்ய முடியல, வயசாகுது, இருக்கு கிடக்கு அப்படின்னு தானே சொல்றோம். அப்படி சொல்றாரு அப்பர் சுவாமிகள். இதே சொல்ல நல்லபடியில பயன்படுத்தி சொல்லுவார். என் கடன் பணி செய்து கிட்டப்பதே என்ன. அங்க என்னன்னாரு, என் கடன் பணி செய்து நான் செய்கிறேன் அப்படி இப்படின்னு தற்போதம்லாம் இல்லாம அவனுடைய திருவடியிலே அடங்கி கிடத்தல். இவரும் சொல்ற ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனையும் திருச்சது. அது மாதிரி அதனால ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு. அப்ப அந்த ஞாயிற் கடையாய், அது நிறைய இடங்கள்ல நாய் நாயின்னு வந்து தன்னை சொல்றாரு. சில இடங்கள்ல தான் நாயை விட கீழன்னு பேசுறாரு, நாயின்னும் பேசுறாரு. இந்த இடத்துல பாருங்க, ஞாயிற் கடையாயின்னு பிழைத்த பதில் ஞாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசம் வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இந்த அதிகாரம். அங்க ஞாயிற் கடையாம் நாயேனை, இங்க எப்படி சொல்ற ஞாயிற் கடையாய், ஞாயிற்கும் கிளைண்டார். என்னமா எழுதுறாரு சொல்ற, ஞாயிற் கடையாய் அப்படின்னா நாயை விட கிளை அப்படின்னா என்ன அர்த்தமா? நாய் குலத்தால் இழிந்ததாயினும் குணத்தால் உயர்ந்ததா. கண்ணமணி சொல்ற குலத்தால் இழிந்தது, ஏன்னா அதற்குன்னு சில சில அமைப்புகள். நாய் தான் கக்கியதை தான் திரும்ப உள்ள கொண்டு உள்ளோம், ஒரு குறிக்கோள் இல்லாம அங்கிங்கே உழன்று கொண்டு இப்படி எல்லாம் நாய்க்குன்னு சில இருக்கு. அதனால அது ஒரு இழிபிறவியாவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாய் குலத்தால் இழிந்தது ஆயினும் குணத்தால் உயர்ந்ததாம்னார். ஆனா அப்படி இருந்தா கூட அதனுடைய குணம் தன்னுடைய தலைவனை, அதாவது தனக்கு உணவு போட்டு கொண்ட எஜமானனை அது ஒரு நாளும் மறக்கிறது. வாழை காட்டிட்டு சுத்தி சுத்தி வருது. என்னைக்கு நன்றியுடையதா இருக்கு. நாய்க்கு நம்ம சொல்றதே என்னன்னா, நாய் போல நன்றியுடையது சொல்றாரு. அந்த நாய் நன்றியுடைய நாய் போல எனக்கு அந்த நன்றி உணர்வு கூட இல்லை. என்னை ஆட்கொண்ட தலைவன் செய்த அருள் உபகாரத்தை எல்லாம் மறந்ததினாலே அந்த நன்றி உணர்வும் இல்லாததுனால நான் நாயை விட இழிவு, அதனால ஞாயிற் கடையாம் நாயேன் என்றார் என்று உரை எழுதுறார். அதுதான் இங்கேயும் பொருந்தது. ஞாயிற் கடையாய் கிடந்த அடிய, ஞாயிற் கடையாய் இருந்த இல்ல, ஞாயிற் கடையாய் கிடந்த அப்படின்னா இந்த அவரை சொல்ல பொறுத்தவரையில நம்பொருட்டு சொன்னது. அப்படின்னா கிடந்தானே என்ன அர்த்தம்? உலகில் இன்பங்களுக்குள்ளேயே அனுபவித்து புரண்டு கிடத்தல். அப்படி கிடந்த, அதனால ஏன்னா இந்த உலகம் இந்த என்ன பண்ணும்னா இது மாயை பண்ற வேலை. நாம அதை கொஞ்சம் விரும்பினோம்னா அது நம்மளை விடாம பிடிச்சுக்கிறோம். அது இந்த புலன்களுடைய வேலையே அப்படித்தான். கள்ள புலனைந்தும் கட்டுரைக்கில் தான் உண்மை காசு சொல்ற ஆசை வெறும் ஐம்புலனேயாம். அதனால இந்த புலன்கள் என்ன பண்ணும்னா நம்மை ஒரு ஆசைக்குள்ள கொண்டு தள்ளி அதை விட்டு வெளியே வராம அதுவே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு மேலும் 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 எதையினர் இந்த உலக இன்பங்களையே துய்த்து கொண்டு, உலக இன்பங்களையே துய்த்து கொண்டு இருக்க இருக்க அருள் இன்பங்களை ஒரு நாளும் உணர முடியாது. அப்படி கிடந்த இந்த உலக இன்பங்களோடையே கிடைக்கின்ற என்னை நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல் காட்டினது யாருக்குன்னா ஞாயிற்கடையாய் இந்த உலக இன்பங்களிலே கிடந்த அடியேற்கு. சரி, இப்படி வந்து அவன் செய்யறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. தகுதி இருந்தாதான் ஆட்கொள்ளான்னு சொன்னோம், தகுதி இல்லைன்னு அவரே சொல்றார். அப்ப தகுதி இல்லாத போது அவன் வந்து ஆட்கொண்டான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு. அவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். அவனுடைய தயா, அவனுடைய இரக்கம், அவனுடைய அருள், அவனுடைய கருணை அது எப்படின்னாரு தாயை விட மேல. என்ன சொல்லுவாரு, ஏனைய உலகத்தாரெல்லாம் வெறுத்த போது கூட தாய் தன்னுடைய குழந்தை வெறுக்க மாட்டார். குழந்தையாயிருக்கின்ற காலத்து அதனுடைய மல சல மூத்திரங்களை எல்லாம்
சுத்தம் செய்யும். அப்படியெல்லாம் தாய் அருவருக்கலை குழந்தை மேல. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பிள்ளை பாசம். ஆனா சுவாமி என் மேல வச்சதுங்கிறது அவனுடைய தயா, அவனுடைய கருணை. மாக்கு பிள்ளைன்னு ஒரு பிள்ளை பாசம் இருக்கு, அதனால சரி. ஆனா இறைவன் எனக்கு செய்யறான்னா என்ன காரணம் அப்படின்னு மேல வச்சிருக்கிற கருணை, அதான் தயான்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது தாயிற் சிறந்த அப்படின்னா தாயை விட மேலான எப்படின்னாரு வந்து தன்னுடைய சிறந்த எல்லாம் ரொம்ப பாராட்டுகின்ற தாய் கூட உலகம் வெறுக்கின்ற அளவிலே ஏதேனும் ஒரு செயலை தன்னுடைய மகனோ மகளோ செய்து விட்டார்கள், தாயும் ஒரு நேரத்துல வெறுத்து விடுகிறார். உலகம் அவர்களை பழிக்கின்ற போது அப்படி தவறான செயலை செய்யும் பொழுது தாயும் சில இடங்கள்ல வெறுத்து விடுகிறார்கள். ஆனால் அவனை அடைவதற்கு எதிரானது இந்த உலகம் இன்பம் என்று அறிந்தும் நான் இந்த உலக இன்பத்திலேயே துவண்டு கிடந்த பொழுதும் கூட, அதிலேயே மகிழ்ந்து நான் அடைந்து கிடந்த பொழுதும் கூட அவன் என்னை வெறுக்காமல் அவன் எனக்கு இரக்கம் காட்டுகிறான், தயவு செய்கிறான். அதனால வந்து தாயிற் சிறந்த தயானர், தாயினும் மேலான. நிறைய இடங்கள்ல தாய்ங்கிறார். அன்பை சொல்லும் பொழுதே தாய். தாயாய் முலையை தருவானே தாராது ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நம்புதியே. தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தயா என்பால் இல்லையேங்கிறார். ஆனந்தமாலையிலிருந்து அழுறாரு. தாய் நிறைய இடங்கள்ல தாய் நோயுற்று மூத்து நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வமெல்லாம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்து. அதான் என்ன ஒருத்தங்க. நோயுற்று மூத்து நுந்துகன்றாய் இங்கிருந்து, நுந்துகன்றன எதுக்கும் பயன்படாத கன்று. அப்படி நான் வந்து அது ஏற்கனவே மூப்புனாலே அது காணாதுக்கு நோய் வேறையாம். நோயுற்று மூத்து நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணையினர். தாய் போல வந்து எனக்கு அருள் செய்த கருணை அவளே. இங்கேயும் தண்டமனை சேர்ப்போம் யாருமே எழுதுவார். தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணைன்னா அந்த காலத்துல தொழுநோய் எல்லாம் வந்து அருவறுத்து எல்லோரும் கைவிட்டாலும் கூட தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு நோயின்னா தன்னுடைய மடியில வச்சு தாங்குவாள். சொல்ற தாயினுடைய அந்த எல்லாராலும் கைவிடப்பட்ட தொழுநோயாளிகளை கூட தாயானவள் கைவிட்டதில்லை. அதுதான் தாய் அன்பு. அதான் சொல்ற தாயுற்று. அது மாதிரி இந்த உலகத்தார்கள்லாம் என்னை கைவிட்ட போதும் கூட, ஏன்னா உலகத்தார்கள் ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். இவரே பதிவு பண்றார். திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு விட்ட போது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏசுகிறார்கள். ஏசுதல்னா திட்டுறது, பாண்டி நாட்டு சொல். எப்ப அவங்க கூட 1000 பேர் இருந்தாங்கிற, எத்தனை பேர் உன்ன மாதிரி விட்டு போயிட்டாங்க? 999 பேர் விட்டு போயிட்டாரு சார், என்ன ஒரு ஆளுதான் விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மக்கு பையனால உன்னை விட்டாரு. இப்படி என்ன ஏசுகிறார்கள். 1000 பேர் இந்த இடத்துல ஒரு 300 பேர் விட்டு போனாங்கன்னா சரி, என்ன காரணம்னு கேட்கலாம். 1000 பேர் பரீட்சை எழுதுறான், 999 பேர் பாஸ்ன்னா கொஸ்டின் ரொம்ப டஃப் சார்னு இப்ப பேச முடியும்? இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் ஒண்ணு. நீ மக்கு பைய படிக்கல. அப்படி என்னை ஏசுகிறார்கள். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். என்ன சொன்னா பரவாயில்லப்பா, அடுத்தால உன்னையும் சொல்றாங்க. ஏதோ நீ தில்லையில வந்து பாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து அவன் அங்க இருப்பானா? எல்லாம் ஆள் பறந்துட்டான், யாருன்னு தெரியாது. நீ ஒரு மந்திரிங்கிற, இவ்வளவு விவரம் இல்லாம இருந்துட்டீங்க, உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான வந்தவன் அப்படின்னு உன்னையும் சொல்லுறாரு. உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா. இப்பதான் நம்ம டிவி நிருபர் கேட்கிறோம், நீங்க என்ன செஞ்சீங்க? அருமையா ஒரு வார்த்தை சொன்னாங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல வினை வயத்தால் சில தாக்கம் வரும் எல்லாருக்கும். ஏதோ ஒரு சோர்வு ஏற்படும். எப்படி இருக்கணும்? மாணிக்கவாசகர் இந்த இடத்துல காட்டினார். எப்படி இருக்கணும் நாம காட்டுறாரு. ஏசா நிற்பர் என்னை, மந்திரியா இருந்த என்னை இன்னைக்கு உலகத்தவன் எல்லாம் ஏசுறான். எவ்வளவு பெரிய சிரமம். உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். உன்னையும் வந்து எழுந்து பேசுகிறார். பக்குவம் இல்லாதவர், தெரியாதவர். சன் டிவி நிறுவனம் கேட்கலாம், நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே வார்த்தை சொன்ன, யான் தானும் பேனா நிற்பேன் நின்னருடைய.
நான் உன்னுடைய திருவருளையே துணை நிற்கிறேன். பேசுறவங்க பேசட்டும், பேச நான் உன்னுடைய திருவருள் என்னைக்கு அதுதான் என்னை கரை சேர்க்கும் தெய்வம். இதுதானே இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு பெரிய பாடம். சித்தாந்தம் படிக்கிறதுல, திருமுறை படிக்கிறதுல, வினை வயத்தால் சில தாக்கங்கள் ஏற்படும், வினை கழியுதுன்னா அப்படித்தானே இருக்கும். அந்த நிலையெல்லாம் விட்டு தாண்டி நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்னாரு, உன்னை திருவருளை கெட்டியா கையில பிடிச்சுக்க வேண்டியதான். யான் தானும் பேனா நிற்பெண் என்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் செவிக்க ஈசா நம்பலத்தாரு. இப்படி எல்லாம் இவங்க உலகத்துல பேசி இருக்கிறாங்க. முன்னாடியே சொல்ற, அருவரத்தொருவன் அவனியில் குருவரனாகி நின்று அருளிய பெருமையை பெருமை என்று இகழாதேன். அருவரத்தொருவன் மேல இருந்து சுவாமி குருநாதராய் இந்த உலகத்துக்கு அருளிய அந்த பெருமையை சில பேர் சிறுமைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அவங்க பக்குவம் இல்லாம இந்த மாதிரிதான் உனக்கடியான் எல்லாம் பேசிட்டு, அதெல்லாம் சிறுமை என்று இகழாதே. இதுக்கு பொருள் காணணும்னா கோயில் முத்துகள் அந்த பாட்டை பார்த்தா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி தாய் கூட தன்னுடைய குழந்தை தவறு செய்தான்னு உலகம் வெறுத்தா வெறுத்து விடுவாள் என்று சொன்னேன். அது மாதிரி ஆனா சுவாமி அப்படி வெறுக்கல. இப்படி இந்த உலகத்தாரெல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கிய போதும் கூட வெறுக்காத அவன் தாயினும் மேலானவன் என்று சொல்லிதான் தாய் சிறந்த தயாவான தத்துவம். நிறைய இடங்கள்ல தாய் போல, சில இடங்கள்ல தான் தாய்க்கும் மேலான நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை தீயேதும் இல்லாத செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கொட்டு அப்படின்னு சொன்னவர் தான். தாயினும் மேலாய் தாயிற் சிறந்த தயா, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பால் நினைந்து, அதுவே எவ்வளவு பெரிய கரும். கறி அழுதண்ணை கொடுத்துக்கலாம், பாலுன்னு இல்லையே. தொட்டில கிடக்கும்போது அந்த தாய்க்கு ஐயோ பிடிச்சு 3 மணி நேரம் ஆச்சு, இப்ப அதுக்கு வயிறு ஒட்டி போச்சு, குடிக்கிற நேரம் அப்படின்னு அது முன்னாடி அதுக்கு பசி என்னன்னு தெரிஞ்சு அது முன்னாடியே எடுத்து பால் குடிக்கின்ற கருணை தாய்க்கு. அந்த தாய் அவ்வளவு கருணையுடைய தாயை விட இன்னும் கருணை. ஏன்னா இந்த தாய் நம்ம பார்க்கிற தாயெல்லாம் இந்த பிறவியில வந்தவங்க, இந்த ஒரு பிறவியில தாய், போன பிறவில யாருக்கு பிள்ளையா இருந்தமோ தெரியல. ஆனா எல்லா பிறவிகளிலும் தாயா இருக்குது அவன் தானே. தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அழியே ஆயும் என்பார். அதனால அம்மாவும் அப்பாவுமா எல்லா பிறவியிலும் கூட இருக்கிறது அவன் தானே. அப்போ நம்ம ஒரு பிறவியிலே நம்மளை பெற்றெடுத்த தாய்க்கே நம்ம மேல இவ்வளவு பாசம்னா எத்தனை பிறவிகள்ல குழந்தையா வச்சு பாவிக்கிறான் நம்மள அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். அதாங்க சொல்ற, தாய் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளது உருக்கி. அதான் இங்க தாயிற் சிறந்த தயாவான, தயான கருணை. அதுதான் பாமன்சங்கள் கூட முருகப்பெருமான்கிட்ட கேட்பார், எனக்கு அந்த முக்தி இன்பம் அல்லது உன்னுடைய திருவடியில சேர்றது அப்படிங்கிறதுக்கு நீ தயவு காட்டினாதான் வர முடியும். அதை நீ எப்ப காட்டு வைப்பா? திரு அலங்கல் திரட்டு அதுல திருப்பரங்குன்றம் தலத்துல பார்க்கிறார். எந்தையே இறையே இணையருள் இறையேல் எங்கியான் விந்திலே நந்தோ சிந்தை சேர் வானே திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனை பந்தமே போக்கி பத அருள் ஆக்கி பகலிரவு அனவிடா நிலையில் முத்திருந்த பந்தமே போக்கி பாசத்தை நீக்கி பத அருள் ஆக்கி சிவபெருமான் பகல் இரவு அனவிடா நிலையில். இரவுன்னா கேவலம், பகல்னா சகலம். ரெண்டும் கேவலம் சகலம் ரெண்டும் அடையாத அப்படின்னு சுத்த இடம் அங்க. அதனால பகல் இரவு அனவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ. சீக்கிரம் எனக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தயவு பண்ண மாட்டேன். தயவு, ஏன்னா அவன் தயவு இருந்தாதான் முடியும். அதனால சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாளே இதெல்லாம் பாடுற. அது மாதிரி இப்ப அந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தத்துவம்னா மெய்ப்பொருள். அவன் தத்துவன் அப்படின்னா மெய்ப்பொருளாய் வந்தான் உண்மை பொருள். அதனால தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி. மாசற்ற சோதியினர், சோதி அப்படின்னாலே ஒளி வடி.
அது மாசற்ற சோதியினர். ஏன்னா இந்த உலகத்துல உள்ள சோதிகள் எல்லாம் அதுல இப்ப ஒரு விளக்கு எரியுதுன்னா அதுல ஒரு கறி பிடிக்கலாம், ஒரு இது வரலாம், இப்படி எல்லாம் இது மாசுடைய இந்த உலகத்துல. ஆனா சுவாமி எப்படி அது மாசற்ற சோதி, மலர்ந்த மலர் சுடர். சோதி என்பது ஒளி வெள்ளம், சுடர் என்பது அதை தருகின்றது, விளக்கு என்பது அதையும் தாங்கி நிற்பது. இதெல்லாம் பின்னாடி இவரே சொல்றாரு, சோதியே சுடரே சூழொளி விளக்கேனர். அப்ப சோதிக்கு சுடருக்கு வித்தியாசம் தெரியும். சுடர் என்பது நின்று எரிவது, சோதி என்பது அதிலிருந்து வருகின்ற ஒளி வெள்ளம். அதனால மாசற்ற சோதி, மலர்ந்த மலர்ந்த மலர் சுடரே. சுவாமி அப்படி ஒரு பெரிய மலர் போல இருந்து நமக்கு அருள் செய்கின்றான். அப்படின்னா இந்த மாசற்ற சோதி என்ன செய்யுதுன்னாரு, நம் நெஞ்சிலே இருக்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்குகின்ற சோதி. அதான் மாசற்ற சோதி. நெஞ்சிலே இருக்கின்ற அந்த மாசற்ற அப்படின்னா நெஞ்சிலே இருக்கக்கூடிய இருள், அஞ்ஞானம் என்கின்ற ஆணவ மலத்தை இருளை நீக்குகின்ற சோதி. அதுதான் இன்னைக்கு காலையிலேயே நம்ம தினமும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. தனமணி தேசர் அருமையான சொல்றார். அது அரும் சோதி, அது பெரும் சோதி, அரும்பெரும் சோதி பிரிச்சு. ஏன்னா அது பெரும் சோதி எப்படின்னாரு, இந்த உலகத்துல உள்ள ஒளி பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்தது அது. நமக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பெரிய ஒளி கொடுக்கிற பொருள் சூரியன்கிறோம். அந்த சூரியனுக்கும் ஒளி கொடுத்தது சுவாமி அதனால அது பெரும் சோதி. இன்னொன்னு அரும் சோதியினர். இந்த உலகத்துல உள்ள சோதி எல்லாம் புறையிருளை நீக்க வல்லன, அவ்வளவுதான். ஆனால் இந்த சோதி அகையிருளையும் நீக்க வல்லது. அதனாலே அது அரும் சோதி, அருமையான சோதி. அதுதான் மாசற்ற சோதி, மலர்ந்த மலர் சுடரே, தேசனே. தேசன்னா ஒளி பொருந்தியவன் அர்த்தம். சுவாமி முன்னாடி மாசற்ற சோதின்னு சொல்லிட்டதுனால அந்த ஒளி வடிவை சொல்லி இப்ப அவனை எப்படி சொன்னார் பாருங்க. தேசன்னா ஒளி, ஒளின்னா ஒளின்னு சொன்னாலே அது அறிவுன்னு. தேசன் அப்படின்னா ஒளி பொருந்தியவன். தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து ஆடுகின்றாய் பின்னாடி சொல்றார். அப்ப தேசன் அப்படின்னா ஒளி பொருந்தியவன் அர்த்தம். இந்த இடத்துல தத்துவார்த்தமா ஒளி என்பது அறிவு. ஏன்னா இருள் என்பது மலம், இருளை நீக்கின்ற ஒளி என்பது அவனுடைய அறிவு, ஞானம். அதைத்தான் தேசனே அப்படின்னா ஞானத்தால் உயர்ந்தவன். அடுத்த தேனார் அமுதேனர். சரி, அவன் ஞானத்தால உயர்ந்து அப்படி இருக்கிறான். ஆனா நாம அனுபவிக்க முடியுமா? சில பேர் போவோம் சார், அவர் ரொம்ப பெரிய பதவியில இருக்காரு, இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரயோஜனம், பக்கத்துலயே போக முடியாது. என்ன அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாது சார். அப்புறம் நமக்கு என்ன பிரயோஜனம் அவரை வச்சு? அவர் ரொம்ப பெரிய பதவி தான், எங்க ஊருக்காரரு இருக்கட்டுமே. நீங்க உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட போய் உங்க பேரை சொன்னா தெரியுமா? ஐயோ அதெல்லாம் தெரியாது. நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் பார்த்தது இல்லை. அவர் டெல்லியில அவர் தான் பெரிய பதவின்னு சொன்னாங்க, பேப்பர்ல எல்லாம் படம் பார்த்துருக்கேன், இவ்வளவுதான். என்ன நமக்கு என்ன? நமக்கு அவரால் ஏதாவது இன்பம் கிடைக்குமா? இல்ல. ஆனா இந்த பெருமான் அப்படி இல்லை. ஞானமே வடிவாய் உயர்ந்து இருக்கிற அந்த பெருமான் எப்படி இருக்காரு? தேனார், தேன் போல நமக்கு இனிப்பான். ஆனா அதே நேரத்துல அவன் உயர்ந்த பொருள்னு சொல்றதுக்காக அமுதேன்னு போட்டார், தேனாருக்கு போட்டார். தேனார் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு இனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா பிடிச்சிடலாம் போங்க அப்படின்னா அவன் அமுதமா இருக்கிறான். அவனுடைய இயல்பு எளிவந்த பிரானா இருப்பான் அவனுடைய பொது இயல்பு. ஆனால் அறிய முடியாத அளவில் உயர்ந்து நிற்பான் அவனுடைய சிறப்பு. வார்த்தையில போட்டார், இன்னதன்மையன் என்று அறிவொன்னாய் எம்மான் சிறப்பு. அதே நேரத்துல எப்படி இருக்கான்? எளிவந்த பிரானாய் பொன்னுமை புரிந்துருவான் சொல்றார் இல்லையா? இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த விரானை எண்ணம் வைகும் வயல் பலமத்தானி ஆரூரானை மறக்கலுமாவே சுந்தரம். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன சிறப்பு இயல்பு. ஆனா அதே பொருள் எப்படின்னாரு? எளிதன. சரி, எளிதனா நமக்கு உடனே கிடைச்சிருமானாரு? அமரரும் அறியா தேவர்களுக்கு எதிர கிடைக்கிறப்ப அது அவனுடைய சிறப்பு. என்ன சார் நீங்க கிடைப்பாங்கிறீங்களா? கிடைக்கும் ஒண்ணே கிடைக்க மாதிரின்னு சொல்றீங்க, எளிதனங்கிறீங்க, அப்புறம் தேவர்களுக்கு எடுக்கல, அமரரும் அறியாருங்கிறீங்க. இது எப்படின்னாரு? இது அவன் திருவுரு, அவனுடைய நிலைப்பாடு. உருகுகின்ற அடியார்களுக்கு உள்ளத்துல கிடைக்கிறான், தன்னுடைய முயற்சினால அப்படின்னு சொல்லி தற்போது நினைப்பவர்களுக்கு தள்ளி போயிட கிடைக்காம போயிடும்.
அது அங்க வந்து தேனார் அப்படின்னாரு. அப்படின்னா ஞானமே வடிவாய் தேசன் என்ற பொழுது ஒளி என்று சொல்லி, ஒளி என்பது ஞானம் என்ற பொருளே. அதனால அவன் ஞானமே வடிவாய் உயர்ந்து நிற்கின்ற அந்த பொருள் நமக்கு அனுபவத்துக்கு கிடைப்பான் தேனாய். அதனால தேனார். ஆனா அதே நேரத்துல எப்பவும் நம்ம அவனை பிடிச்சிடலாம்னு நம்ம நினைச்சோம்னா கிடைக்க மாட்டான். அமுதம் போன்றவன். அமுதம் தேவர் உலகத்துல உள்ளது, உலகத்துல நமக்கு இல்லை. அதனால தேனார் அமுதே சிவபுராணே 3 சொன்னார். சிவபுரம்ங்கிறது அவன் இருக்கிற இடம். அப்ப அறிவே வடிவானவன் நம்முடைய இன்பத்திற்கும் வருவான். அவன் எங்க இருப்பான்னா சிவபுரம். சிவபுரம்னா சிவலோகம். பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். நமக்காக தில்லையிலும் வந்து ஆடுறாங்க. தண்டபணி ஒரு விடி இவர் அருணையாருக்கு ஒரு விடி மேல போனார். சிவபுரம்ங்கிறது அடியாறு உள்ளமாம இருக்கிற இடம் எங்க இருக்காங்கிறாரு. அடியாளுடைய உள்ளத்திலே இருக்கிறாங்கிறாரு. அதுதான் சிவபுரம். அப்ப தேசனே அப்படின்னா ஒளி பொருந்திய ஞானமே வடிவாய் இருக்கின்ற பெருமான். அவன் தேனாய் நமக்கு இன்பம் தருபவன். அதே நேரத்துல உயர்ந்த பொருள் அது. அவன் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டான். அதனால அது வந்து அமுதம். அந்த பொருள் இருக்கிற இடம் எதுன்னா சிவபுரம். சிவபுரம்னா மேல கைலாயம்னு சொல்லிக்கலாம், சிவலோகம்னு அருணையார் எழுதுறாரு. அது சிவபுரம் என்பது அடியார் உள்ளமாம். ஏன்னா அவன் அங்கதான் இருக்கிறான். திரும்பவே கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தரும் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கள் காரமுதை தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடி பங்கைய பூம்புணல் வாய் தாடையலோர் என்பா வாய் காலில் படிக்கிறவன். அதனால சுவாமி இங்க உள்ள இருக்கிறான். திருப்பள்ளியில் அங்கேயும் சொன்னார், வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரானே. பழங்குடில் தோறும் எழுந்தருளிய கொடுவை உள்ளே தான் இருக்கிறான். அதனால சிவபுரம் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டாரு, அடியாரூர் திருவுள்ளம். அடியாருடைய உள்ளத்திலே சுவாமி எப்பவுமே அங்கதான் உள்ள இருக்கிறான் சுவாமி வந்து. அதனால தானே அடியார்களுக்கும் இவ்வளவு சிறப்பு கொடுக்குறோம். ஏன்னா சுவாமியை வழிபாடு செஞ்சா சுவாமி மட்டும்தான் வழிபாடு செய்யற மாதிரி. அடியார வழிபாடு செஞ்சோம்னா அடியாரையும் வழிபாடு செய்யறோம், கூட சாமி உள்ள இருக்கிறான், அவனையும் சேர்த்து டபுள். அதனால பெருமை. அதனால தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அப்படின்னு அடியார் உள்ளத்தில் இருப்பவனே. அப்ப என்னாச்சு, ஞானம்னு சொல்லி அவனோட உயர்வு சொல்லி அவன் இன்பமாய் நமக்கு வருவான் என்று சொல்லி, அதே நேரத்திலே அவன் உயர்ந்த பொருளாய் இருக்கிறான் என்று அமுதம் என்று சொல்லி, அவன் இருக்கும் இடம் சிவலோகம் என்று வைத்துக் கொள்ளலாம். அடியார் உள்ளம் என்று அப்படி வந்து இருக்கும் இடத்தையும் காட்டி அவன் என்ன தொழில் செய்வான் அப்படின்னா நமக்கு என்ன செய்யறான் நமக்கு என்ன பாசமா பற்று அறுத்து தாரிக்கும் ஆதியம். பாசமாம் பற்று நமக்கு ஏற்படுகின்ற இந்த பாசம் என்கின்ற ஆணவ மதம், அதோடு நமக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அனாதி காலத்திலேயே ஏற்பட்ட தொடர்பு. அதுதானே வந்து இன்னைக்கு யான் எனது என்று சொல்லி பற்று ரெண்டு, யான் என்கின்ற அகப்பற்றும் எனது என்கின்ற புறப்பற்றும். அதனால யான் எனது என்கின்ற இந்த பற்று தானே இன்னைக்கு நம்மளை இவ்வளவு சிக்கல்ல கொண்டு நிறுத்துது. அந்த பற்றை பாசமா பற்று அறுத்து, அதாவது அவன் தான் இருக்க முடியும். ஏன்னா அதை வேற யாரும் செய்ய முடியாது. ஏன் வேற யாரும் செய்ய முடியாதுன்னாரு, அனைத்து ஆன்மாக்களும் பற்றுடையவர்களே, ஆணவமலமுடையவர். 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தோன்றலத்துக்கு உள்ளார்கள் திருவள்ளுவர். 1 மலமுடையவர்கள், 2 மலமுடையவர்கள், 3 மலமுடையவர்கள் சொல்றாங்களே சார். ஆமா, அப்ப அதுல என்ன வித்தியாசம் எப்படி படுத்திக்கிறதுன்னாரு, ஒரே வார்த்தை அடிச்சு போயிட்டாரு. 3 திறத்து உள்ளாரும், 1 மலமுடையவரோ 2 மலமுடையவரோ 3 மலமுடையவரோ யாருனாலும் 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் ஆணவமலமுடையவர்கள். அப்போ எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆணவமலம் ஆன்மான்னு சொல்லிட்டாலே, ஏன்னா 1 மலமுடைய விஞ்ஞானம்னாலும் ஆணவ மலமுடையவர்கள், 2 மலமுடைய பிரளயாகலர்னாலும் ஆணவ மலமும் கண்மம் உடையவர்கள், நம்மை போல 3 மலமுடைய சகலர்னு சொன்னாலும் ஆணவ மலம் கண்மம் ஆயுடையவர்கள். அப்ப ஆணவ மலம் எல்லாத்துக்கும் உண்டு. அதனால அந்த பாசமா அப்ப அவருக்கே அந்த நோய் இருக்குன்னா இவர் எப்படி அடுத்தவருக்கு இருக்க முடியாது. அப்ப இது யார் செய்ய முடியும்னா இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய தன்மையுடைய பெருமானாலே அது முடியும். அவனுடைய எண்குணத்திலேயே ஒண்ணு சொன்னார், இயல்பாகவே பாசங்களை நீங்கிய. இயல்பாக பாசங்களை நீங்கியவனே இருந்து நீங்கியவன் கிடையாது, ஒரு நாளும் அவனுக்கு அது கிடையாது. அப்படி நீங்கி இருக்கும். அதனால அவன் ஏதோ நீங்க ஒரு நோயில இருந்து நம்மளை வெளிக்கொண்டணும்னா ஒருத்தர் அவர் இயல்பு அந்த நோயில பாதிக்கப்படாம
நமக்கு ரொம்ப இருமல்னு டாக்டர்கிட்ட போறோம். உள்ள போகும்போது டாக்டர் நம்மளோட இருமிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரு அவர் இருமல் அவருக்கு போக முடியல. அவரை எப்படி நம்ம இருமலை செய்ய முடியாது. அப்போ நமக்கு நம்முடைய நோயை நீக்கிறவர் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, இயல்பாகவே அந்த நோய் தாக்கம் இல்லாதவரா தானே முடியும். இன்னொன்னு, அந்த நோயினுடைய தாக்கத்தை நன்கு அறிந்தவராயிருக்க அவரால் தான் முடியும். திருவள்ளுவர் அகத்தூறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். அகத்து உரு நோய்க்கு உலகில் எப்படி சொன்னா, இன்னைக்கு வீட்டுல யாருக்கே ஒருத்தருக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பேத்திக்கு பேரனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அது இப்ப ராத்திரி 2 மணிக்கு காய்ச்சல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும், தாத்தாவுக்கு தெரியும். வீட்டுல அவர் எதுவும் மருந்து கொடுத்தா பாக்குறேன். ஆனா தெருவூராவுமா தெரியும், உலகம் பூரா தெரியாது. அப்ப மறுநாள் இவங்க யாரு அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க, இந்த அம்மாவும் பாட்டியும் போது என்ன சொல்றாங்க? நோயினுடைய தாக்கம் கூட இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது. டாக்டர் ராத்திரி அழுதுகிட்டே இருந்தான், அவனுக்கு மூக்கு அடைக்குது, தொட்டில படுக்கவும் முடியல அவனால, அவனுக்கு வாமிட் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா வாமிட்டும் பண்ண மாட்டான் அப்படின்னு அந்த நோய் உள்ள இருந்து என்னெல்லாம் தாக்கம் செஞ்சது டாக்டர்கிட்ட அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தெரியும். இப்ப டாக்டர் மருந்து ஆணவம் என்கிற நோய் உள்ள இருக்கிறத கூடவே இருந்து பாக்குறவன் சுவாமி. ஏன்னா அவன் தான் கூட இருக்கிறான். அதனால அவனுக்கு தெரியும் இந்த நோயினுடைய காரணம். பாவம் இந்த ஆன்மாக்கள் இந்த ஆணவ மலத்தால கற்றுண்டு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். இந்த ஆணவ மலம் என்னவெல்லாம் செய்யும்? அதற்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றது. அது ஆவார சக்தியினாலே இந்த உயிரை மறைக்கிறது, அதோனியாமிகா சக்தியினால இந்த உயிரை கீழ் நோக்கி செலுத்துகிறது. இதெல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அகத்தூறு நோய்க்கு உள்ளினர் அன்றி சுவாமி கூட இருக்கிற அவனுக்குத்தான் இந்த நோயினுடைய தன்மை தெரியும். அதனால அவன் என்ன பண்றான்? அறுத்து பாசமா பற்று அறுத்து பாரித்தல்னா வளர்த்தல்னா இந்த உயிரை தன்னுடைய பக்குவத்திலே மேல வளர்க்கிறான் சுவாமி. கீழ ஆணவமலத்தோடு கிடந்த உயிரை ஆணவமல பற்றை அறுத்து தன்னுடைய திருவடிக்கு வளர்க்கின்ற பெருமான் கருணையினால பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியம். ஆரியம்னா ஆசிரியர், அது ஞானாசிரியனாலதான், குருநாதராலதான் ஆணவமலம் நீங்க. இதுதான் அதனாலதான் திருப்பெருந்துறைக்கு சிறப்ப சொல்லும்போது எப்படி சொல்லாரு பாருங்க, கல்குன்றத்துல இருந்து திருப்பெருந்துறை நினைச்சு பாடுறாரு. மலம் கெடுத்த பெருந்துரைங்கிற, மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை பாடின இடம் கல்குன்றம், திருக்கல்குன்றத்துல இருக்கிறாரு. அங்க இருந்து சுவாமி சத்குரு தரிசனம் பார்த்துட்டு பாடும்போது எப்படி பாடிட்டாரு? மலம் கெடுத்த பெருந்துரை. ஏன்னாரு, அறியாமையை நீக்க வல்லவனாகிய குருநாதர் வடிவத்திலேயே சுவாமி எழுந்தருளி திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்திலே இருந்து அருளிய பெருமையினாலே அந்த தலத்திற்கே அந்த பெருமையை கொடுத்து மலம் கெடுத்த பெருந்துரை என்றெல்லாம் சொன்னார். அதனால பாசமாம் பற்றறுத்து சுவாமிதான் செய்யணும். என்ன சொன்ன? பாசமான களைவார் பரிவார்க்க முதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் காசை மலர்போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே. திருக்கடவுர் மயானம் பாசமான களைவார்னர், பாசமான களைவார் அருமையான தேவன். பாசமான களைவார் பரிவார்க்க முதமனையார் ஆசை தீர கொடுப்பார். ஆசை தீர கொடுப்பார். பொதுவா நம்ம எப்படி உரை நல்லா நினைச்சிட்டேன் அப்படின்னா, ஆசை போதுங்கிற அளவுக்கு சுவாமி கொடுப்பான். ஆசை தீர நல்லா வச்சுக்கங்க, இன்னும் வச்சுக்கோங்க, இன்னும் போதும் சாமி எனக்கு, ஐயோ எனக்கு இதுக்கு மேல வேணாம் சாமி, போதும் சாமி அப்படிங்கிற அளவுக்கு போதுமா அந்த அளவுக்கு கொண்டு போ அப்படின்னு ஆசை தீர கொடுப்பார். உரையாசிரியர் 25வது குருமாசனம் தர்மபுரம் சன்னிதானம் கோயிலுக்கு எழுந்தருளிய போது இந்த பாட்டை சொல்லி சொன்னாங்கன்னு இதுக்கு உரை எழுதின ஆசிரியர் பின்னாடி எழுதுறார். அந்த செய்தியை சொல்லியே இது 1986 நடந்த தேதியெல்லாம் போட்டு எழுதுறார். ஆசை தீர கொடுப்பார், நம்முடைய ஆசைகள் எல்லாம் நீங்குமாறு. ஆசை தீரன்னா, ஏன்னா ஆசை இருக்கிற வரைக்கும் வினை வந்துடும், வினை வந்தா பிறவி வந்துடும். அதனால அந்த ஆசையை நீங்கணும். அது யார் அந்த ஆசையை நீக்க முடியும்? சாமி தான். முடியாத பிறவி கடற்கோள் வீழ்ந்து ஆசை என மூண்ட துளி அமிழ்த்த சாமி. அதனால அந்த பிறவிக்குள்ள தள்ளி நம்மளை பண்றதெல்லாம் இந்த ஆசை. அந்த ஆசையை நீங்கணும்னா எப்படி நீங்கிறது என்னாரு ஞானசம்பந்தர் சொன்னார். இல்லப்பா, திருநீர் பூசுங்க ஆசை. பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர்.
அதனால இங்க என்ன பண்ணுவாருனாரு, குருநாதராய் அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆசையை நீக்குவான். அதுதான் பாசமான களைவார் பரிவார்க்கு முதன்மையார் ஆசை தீர, ஆசை மட்டும் நீ தீருமார், ஆசை தீர கொடுப்பார், அலங்கல் உடைஞர் வருவார் என்றெல்லாம் திருக்குறள் வருவார். இவரே பின்னாடி பிடித்த பத்திர சொல்லுவார், பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனக்கு அருள் பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேன. பூசனையுடைய சிறப்பு சொல்லுவார். எவ்வளவு பூஜை செய்யணும், முக்தின்பம் பெறணும், அது பெறணும், என்ன செய்யணும்னு இருக்கும் இல்ல, வழிபாடு செய்யணும். எண்ணிலாகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருட அண்ணலார்தமை அத்தனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாய் தெரிந்தவர் பெரியவர். அம்மா பூஜை செய்யறாங்க, திருக்குறிப்பு சொல்றாங்க, பணத்தை காட்டுறாரு காஞ்சிபுரம். அம்மா பூஜை செய்யறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு, வழிபாடு. சுவாமி அதான் இருப்பாங்க. அதனால நாம இதெல்லாம் பிறர்க்கு அறிய முக்தின்பம் பெறுவதற்கும் அடிப்படை என்னன்னாரு, வழிபாடு. வழிபாடு. அதைத்தான் சொன்னார். என்னுடைய பூசையை உகந்து சுவாமி என்ன பண்ணா, அவனுடைய திருவடிகளை என்னுடைய உள்ளத்திலே காட்டி மகிழ்வித்தான்னே சொல்லிட்டார். எப்படி பாசம் இருந்தா வரமாட்டாம, ஆனால பாசத்தை அறுத்து. எப்படி அறுத்துனாரு, வேரோட அறுத்து. ஏன்னா மேல்டாக்ல அறுத்தா கூட திரும்பதான் முளைச்சிடும். அதனால வேரோட பாச வேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனக்கு அருளி பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே அப்படின்னு பிடித்த பத்திரத்தினார் சொல்றார். அதுதான் இங்க பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும், பாரித்தல்னா வளர்த்தல்னு அர்த்தம், பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து. ரெண்டு வார்த்தை போட்டார், நேசம் அப்புறம் அது. நேசம் என்று சொன்னால் தொடர்புடையார்கண் தோன்றும் காதல்னு ஒரு நேசம். நேசம் யார் மேல வரும்னாரு, ரொம்ப தெரிஞ்சவங்க, கூட இருக்கிறவங்க, பிள்ளை மேல வரும், மனைவி மேல வரும், அம்மா மேல வரும். அதனால நேசம், நேசத்துக்கு உரைகள் இல்லை. சொல்ற தொடர்புடையார் கண் தோன்றும் காதல் அப்படின்னு. அப்படின்னா என் மேல அவன் நேசம் வைத்தான் என்ன அர்த்தம்னாரு, என்னை அடியான் என்று என்னோடு தொடர்பு வைத்திருக்கிறான். இவ்வளவு கருணை. நான் நலந்தான் இல்லாத சிறியன், ஆனா சுவாமி என்ன பண்ணியிருக்கிறான், என்னையும் ஒருவனாக்கி. இல்லைங்களா, இருங்களல். இன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே அதான பாடுறோம். புண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்றார். ஏன்னா இதுல எதுலையுமே இல்லாத இன்னிசை வியனையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் புண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகை துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இதுல எதுலையுமே இல்லாத என்னையும் ஆண்டு உணம். அவ்வளவு இருக்கும். என்னை வாசிக்கல, யாழ் வாசிக்கல, தேவாரம் படிக்கல, மந்திரங்கள் சொல்லல, பூ கட்டிட்டு போல, தொழல, அழல, தலைமையில கையை கூப்பிட்டு மகாதேவ மகாதேவன் வழிபாடு அதுவும் செய்யல, எதுவுமே செய்யாது. இந்த திருக்கூட்டத்தில் எந்த வகையிலும் தொடர்பில்லாத என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் பெருமான் பள்ளியில் தருளார். அதனால சொல்றாரு அப்படி. அதனால இங்க அப்போ என் மேல அப்படி நான் என்னுடைய தகுதி அப்படிதான், எனக்கு தகுதியும் இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான், என் மேல நேசம். அந்த நேசம் யாரு மேல வைப்பாங்க, பொதுவா தொடர்புடையார்கள் தோன்றும் காதல். அதனால அவன் என்ன தொடர்பு படுத்திக்கிட்டான். அதனாலதானே திருப்பெருந்துறையில அவனாத்தானே வந்தான். நான் என்ன செஞ்சேன், நான் மந்திரியா குதிரை வாங்க போனேன் அப்படின்னு விட்டுருந்தான். ஒரு 10 நாள்ல நினைவு குதிரை வாங்கிட்டு மதுரைக்கு சேர்ந்திருப்பேன். அப்படி இருந்தவன் தான். அவன் தானே திருப்பெருந்துறையில என்னை கூப்பிட்டெல்லாம் கொண்டான். அதனால அவன் தொடர்புடையார். அவன் என்னை தொடர்புடையவனாய் வைத்திருந்தானே, இவ்வளவு நேசம் அவனுக்கு. அதுதான் அவனுடைய அன்பு நேசம். அது மட்டுமில்ல, அருள் புரிந்து. அருள்ல இரக்கம். அவன் என் மேல தொடர்புடையா நேச அருள் புரிந்து. சரி, அந்த புரிந்தான். நீங்க என்ன சார் கொடுத்தான், நிறைய கோடிக்கணக்கில் உங்களுக்கு கொடுத்தானா? கொடுத்தான். என்ன செஞ்சான் உங்களுக்கு? நெஞ்சில் வஞ்சம் கெட்ட. அவன் எதை அருள் செய்தான் அப்படின்னா,
நீங்க ஏற்கனவே பெரிய மந்திரி, நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன? அவன் என்ன சுவாமி என்ன கொடுத்தான் உங்களுக்கு? வந்திருந்த இடத்துல தனியா பார்த்தான். நான் திருவாரூர் பணம் சொல்றாரு, தனியா இவரை கூட்டிட்டு போய் உபதேசம் பண்ணான்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன சார் சொன்னேன் அப்படின்னா, தான் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, யாராலும் நீக்க முடியாத மஞ்சம் என்கிற மல வாசனையை கெடுமாறு செய்தார். பஞ்சம்னா மல வாசனை. குருநாதர் பார்த்த பார்வையிலேயே ஆணவமலம் நீங்கும். ஆனா இதுகாரும் பற்றி இருந்த ஆணவமலத்தினுடைய வாசமனால வாசனாமலம் ஒண்ணு இருக்குமே, 9ஆம் சூத்திரம் சொல்லுச்சு. அதுல இருந்து வெளியே வரணும்னா 5 எழுத்தை நீங்க கட்டியா பிடிச்சுக்கணும். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உடாத்துணை தேர்த்தன பாசம் உருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்துன்னு அந்த அஞ்செழுத்து தான் கூட நிக்கணும்னு சொல்லிச்சு. பெரிய புராணம் சொல்லிச்சு. அடியார் சார்பு இருந்தா மலவாசனை தீங்கும்னு சொல்லிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அடியார் வழிபாடும் தெரியாது, அஞ்செழுத்தும் எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பட்டிமன்றம் ஏற்றினை என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாத என்ன, எட்டினோடு இரண்டும் அறியாத என்ன. ஆனாலும் அவனே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டான். சில பேருக்கு எல்லாம் கூட இருந்து அவரையும் செஞ்சு வைக்கணும் சார், இவனுக்கு ஒன்றும் தெரியாத அளவுக்கு பாவம் அப்படிங்கிற மாதிரி அவன் என் மேல உள்ள கருணை, அதுதான் அவனுடைய நேசம். அதனால அவனுக்கு என் மேல அந்த ஒரு இரக்கம், ஒரு அருள், நேச அருள் புரிந்து என்ன பண்ணான்னாரு, என் நெஞ்சில் இருந்த வஞ்சம் கெட அருள் புரி. நெஞ்சில் வஞ்சம் கெட அருள் புரி. அந்த வஞ்சம் தான் பின்னாடி திருச்சதகத்தை சொல்லுவார். என்னமா சொல்லுவார்? பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன். எனக்கும் சுவாமிக்கும் எந்த வித பொருத்தம் கிடையாது. ஏன்னா அவன் பேரறிவு பொருள், நான் சிற்றறிவு பொருள். அவன் இயல்பாவே பாசங்களை நீங்கியவன், நான் இயல்பாக பாசம் உடையவன். அவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், நான் இந்த உலகத்துக்குள்ளேயே இருப்பவன். இப்படி எந்த வகையிலும் எனக்கு அவனுக்கு பொருத்தம் கிடையாது. பொருத்தம் இன்மை பொய்மை உண்மையேன். என்கிட்ட இருக்கிற ஒரே உண்மை என்னன்னா, நல்ல பொய் தான் மனசு பூரா பொய்மை உண்மை. ஏன்னா இந்த பொய்ப்பொருளோடையே இருக்கிறவன் உலகத்தை பொய். போதை என்று என புரிந்து நோக்க. இப்படி இருந்தும், போதைன்னா வான்னு அர்த்தம் தமிழ்ல. இப்படி பொருத்தமில்லாத பொய்மைக்கே உரியவனாக நான் இருந்தும் என்னை வா என்று அவன் அருள் புரிந்தான்னு சொன்னா, அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? மனசுல எவ்வளவு பெரிய உருக்கம் வந்திருக்கணும். தகுதி இல்லாத என்னை பெரிய தயாநிதி என்னை இப்படி கூப்பிட்டு அருள்தாரேன்னு எனக்கு மனசுல ஒரு வருத்தம் வந்திருக்கணும். நமக்கு அந்த தகுதி எல்லாம் இல்லாம இருந்திருக்கிறோமே, சுவாமி இப்படி நம்மளை கூப்பிட்டு அருள் செய்யறானே அப்படின்னு அந்த தகுதி வந்து அந்த ஒரு உருக்கம் வந்திருக்கணும். அதுவும் எனக்கு வரலைங்கிற. போதை என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன். என்ன காரணம்னா வஞ்சம் உண்மை. இப்ப நினைச்சு வருத்தப்படுறாரு. மாண்டிலேன் மலர் கமலபாதனை. மாண்டிலேன்னா செத்து போகாம இருக்கிறேன் நான் இப்போ. செத்திலாப்பத்துல சொல்றேன், என்னை செத்திட பணியாயிருந்த சொல்ல. மாண்டிலேன் மலர் கமலபாதனை அறத்தமேனியாய் அருள்சை அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருள் இங்கு இருத்தினாய் முறையோ என்ன எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லை. என்னுடைய வினை முடிவே செய்யாது போல இருக்க இப்படின்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்த இடத்துல போடுவாரு. வஞ்சம் உண்மையே. அந்த வஞ்சம் சுவாமி என்ன பண்ணாரு? அவன் நீக்கிறான். எவ்வளவு கருணை அவன். அதனால என்ன பண்ணாரு? நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேரா. பேராது அப்படின்னா நம்மை விட்டு நீங்காது. ஏதோ ஒரு தடவை செஞ்சா சார், அதுக்கப்புறம் ஆளை காணும், நாக்கு கொஞ்சம் தடுமாறு. இல்ல 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 இல்ல, நம்ம கூடவே இருந்து எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கூடவே இருந்து, அதனால பேராது நின்ற எல்லாம் காரணம் பெருங்கருணை. அந்த கருணையினால் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. அதனாலதான் என்ன பண்ணா, என்னுடைய வஞ்சம் கெட அருள் புரிந்தான். அந்த அருள் புரிந்ததற்கு காரணம் அவன் என் மீது கொண்ட நேசம். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அந்த பேராரையே ஒரு வாரம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த வாரம் இந்த பேராது நின்ற பெருங்கருணை பேராரே இருந்து துவங்கி செய்வோம். ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த சிவபுராணத்தில் இன்றையோடு நம்ம 8 வகுப்புகள் செய்திருக்கிறோம். இன்னொரு 2 வகுப்புகள் அதை இந்த வருட கடைசிக்குள்ள முடிக்கணும்னு விரும்புறேன். அதனால ஒருவேளை வெள்ளிக்கிழமை இல்லாமல் வேறொரு நாள் இருந்தா கூட அன்பர்கள் எல்லாம் அதை தயவு செய்து இதே நேரம் மாலை 7 to 8, ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி கூட 31/12 இன்னும் 2 வகுப்பு வச்சு நாம இந்த சிவபுராணத்தை இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு ஜனவரியில இருந்து கீர்த்தி திரு அகவலை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுவும் ரொம்ப அருமையான பகுதிகள். திருவிளையாடல் போராட்டத்தில் இருந்தும் இதெல்லாம் சுவாமி எப்படி வந்து இந்த புலோகத்திலே வந்து
எந்தெந்த அடியாருக்கு எந்தெந்த ஊரிலே என்ன வடிவத்தில் என்ன மாதிரி அருள் செய்தான் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால அதை நம்ம முதல்ல திட்டமிட்டபடி ஜனவரி முன்னாடி, அதாவது இந்த டிசம்பர்லயே இந்த சிவபுராணத்தை நாம் நிறைவு செய்து ஜனவரியில இருந்து கீர்த்தி தேர்வுகளை நம்ம திரும்ப நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். அதை பற்றி அறிவிப்பெல்லாம் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பூங்கொடியம் அவர்கள் பதிவிடுவார்கள் என்று சொல்லி, இதுகாரும் துணையாயிருந்த திருவருளுக்கும் அந்த பெருங்கருணை பேரார் அவனுடைய திருவருளுக்கும் மாணிக்கவாசகனுடைய குருவருளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பிலே மீண்டும் சந்திப்போம்.